ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க. வாழ தகுதியற்றவர்கள் நாங்கள், நானும் எங்கள் குடும்பம். எத்தனை நாட்களா? 289 நாட்களா. அப்படி கை நீட்டலாம் பேசாதீங்க. கை நீட்டியாம பேசுறீங்க நீங்க. நான் அப்படி பேசணுமா? நீ கை நீட்டி பேச, நீ கை நீட்டி பேச, நீ கை வாங்கினா நான் கை நோப்பேன், நீ என்ன அச்சா நான் அடிப்பேன். அண்ணன் ஷவுக்கன் அரசான போது அந்த டைமில் நடக்குது இந்த போட்டி. அவருடைய நிலைமை என்னாச்சு தெரியுமா? அதை மாதிரி உன் கையும் வச்சு விட்ருவோம் அப்படின்னு வந்து சபாபதி சொல்கிறார். அவர் வாயாலேயே சொல்கிற வாக்கு மூலம் என்ன சொல்கிறாருன்னா, வழக்கடை துரைன்றவர் தான் 45 லட்ச ரூபாய் அடித்தார், நாங்கள் பெருசாக அடிக்கலன்னு வாயாலேயே சொல்கிறார். ஸோ அந்த சப்சிடி கூட இப்போ வழக்கடை துறை அவருக்கு வந்து அவர் நல்லா சம்பாதிச்சார். போலீஸ் ஒரு கிராமத்துக்குள் கால் வைப்பதற்கே அஞ்சுகிறார்கள். ஏன்? அந்த 9 பேர் மேலே என்ன பயம்? அவங்க 9 பேருடைய படிப்பு என்ன? 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ். இதை வந்து கொடுத்த புகார் என்னன்னா, கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ் குப்பம், ஆதி திராவிடர் கடல் மீனவர் கூட்டுறவு சங்கம், அப்படி ஒரு சங்கம் இவங்களாவே பேர் ரெஜிஸ்டர் பண்ணி லெட்டர் பேட் ஒன்று போட்டு, எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது, போட்டுட்டு எங்கள் கலங்கரை விளக்க கிராமம் 250 குடும்பங்கள் காலங்காலமாக முதியோர் கழகத்தில் இருந்தே கிராம சட்டத்தின்படி, அது என்ன கிராம சட்டம்? யார் எழுதுனா அந்த கிராம சட்டம்? அந்த சட்ட புத்தகத்தை கொண்டு வாங்க. அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனை எழுதுனவங்கெல்லாம் ஏன் கொடுக்கல? அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட போட் எங்கே? எனக்கு கொடுக்கப்பட்ட போட் எங்கே? அந்த 151 பேருக்கு கொடுக்கப்பட்ட போட் எங்கே? அந்த போட்டை கணக்கு காட்டணும்ல. அவர்கிட்ட கேட்டால் திருப்பதி கிட்ட போய் கேட்டால், நான் வழக்கடை துறைக்கிட்ட காசை கொடுத்துட்டேன், அவர்கிட்ட கொடுக்க சொல்லியா கவர்மெண்ட் ஒன்று கொடுத்துச்சு. புல்லுமுருகன் ஒருவர், அவர் வந்து தாசில்தார்லேயே எகிர்னு சொல்கிறார், ஊருக்குள்ளே வந்தாலே வெட்டிடுவேன். இன்னொருத்தர் வந்து பழனின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள அந்த குடும்பத்தை சோத்துக்கு வழி இல்லாமல் ஆகிறோம் பாருங்கள் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க போட்டு உடைக்கப்பட்டிருக்கு. ஒரு ராஜ்கமல் என்பவர் எப்படி வந்து பாதிக்கப்பட்டார்னா, நம்மக்கிட்ட வராரு, இந்த மாதிரி வந்து எங்களை ஒதுக்கி வச்சிட்டாங்க கிராமத்தில் இருந்து. அவர் ஒரு மீனவர். ஏன் ஒதுக்கி வச்சாங்க கேட்டதுக்கு அவர் சொன்னார், இந்த மாதிரி எங்கள் கிராமத்தில் ஒரு ஊழல் நடந்தது, அந்த ஊழலை நான் தட்டி கேட்டேன், அது என் பேரில் நடந்தது. ஒவ்வொரு ஒன்று கூடி பஞ்சாயத்தில் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வந்து பல்வேறு இடங்களுக்கு போய் முறையிட்டேன். கலெக்டர் ஆஃபீஸ் போனேன், அதே போல் தாலுகா ஆஃபீஸ் போனேன், சென்னை உயர்நீதிமன்றம் போனேன். அங்கே ஒரு ஆர்டர் போட்டாங்க, அதையே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அங்கே இருக்க கலெக்டராலையும், அங்கே இருக்க வந்து காவல் அதிகாரிகளான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்தார். நம்மக்கிட்ட வந்து அவங்க தாயார் மற்றும் அவர் வந்து பேசினார். ஒளிபரப்பிய பின் வந்து பல்வேறு மாற்றங்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். எனக்கு தெரியும் உங்ககிட்ட அவர் பர்சனலாக பேசியிருப்பார். என்ன நடந்தது, எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது? எவ்வளவோ சிரமங்களுக்கு இடையில் நாம் தொடர்ந்து இந்த ஊடகத்தை ஏன் நடத்துகிறோம் என்பதற்கு இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் ஒரு காரணம். திரு ராஜ்கமல் வந்து ஒரு பெரிய சினிமா ஸ்டார்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் அவரோட விஷயத்தை செய்தியாக போட்டாலாம் நமக்கு ஒன்றும் பெரிய டிஆர்பிலாம் நமக்கு வந்து விடாது. ஆனால் இன்றைய சமூகத்தில் 2025இல் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் கேள்விப்பட்ட இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற வேலை இன்னும் இருக்குதுன்றது கேட்கும்போதே எனக்கு வியப்பாக இருந்தது. அண்டு ஒரு மீனவ குடும்பம் ஒரு விஷயத்தை தட்டி கேட்டார்ன்றதுக்காக அவங்கள ஊரை விட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் இருந்திருக்காங்க. 1 வருஷம் இருந்திருக்காங்க. அவங்க அம்மா பாவமாக இருந்துச்சு, வெளிவாக்கத்தில் இருக்காங்க சார். சொந்த வீட்டை விட்டு சொந்த வீட்டுக்குள்ளே காலை வைக்க முடியாமல் ஒரு குடும்பம் ஊரை விட்டு ஒதுக்கி நின்றுட்டு அங்கே போய் கேட்கப்போ எல்லார்ட்டையும் காலில் விழுந்து கும்பிடுன்னு சொல்கிறாங்கன்றதெல்லாம் சொன்னார். ஸோ அவருக்கு ஒரு இடம் கொடுக்கணும், என்ன நடந்தது தவறு அப்படின்றத பதிவு செய்யணுன்றதுக்காக நம்ம கொடுத்தோம். சந்தோஷமாக இருக்குது இல்லையோ, நம்ம நிகழ்ச்சி வந்த உடனே சினிமாவில் வருவது போல் சர்ருன்னு போலீஸு, ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் மொத்த பேரும் அந்த கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க. போய் ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் அழைத்து விசாரணை நடத்தி, கோட்டாட்சியர் விசாரணை இந்த அவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது நான் படிக்கிறேன். ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் போயிட்டு கூப்பிட்டு க்ளீனாக சொல்லிட்டாங்க, அவங்க இங்கே தான் வந்திருப்பாங்க, இந்த ஒதுக்கி வைக்கிறேன் கிறுக்கி வைக்கிறேன் ஊர் கட்டுப்பாட்டுன்னு ஆரம்பிச்சிங்க, பிடிச்சி எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டுருவேன், ஒருத்தர் இருக்க மாட்டீங்க, அந்த குடும்பம் மட்டும்தான் இருக்கும், நீங்கள் எல்லாம் ஜெயிலில் இருப்பீங்க, பார்த்துக்குங்க என்று சொல்லி ஒரு கடிதத்தை திருப்பாலைவனம் காவல் நிலையம் பொன்னேரி சரகத்திலிருந்து ராஜ்கமலுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களோட மனு சம்பந்தமாக ஆர்டிஓ பொன்னேரி விசாரணை நடத்தினார். லைட் ஹவுஸ் குப்பம் கிராம நிர்வாகிகள், லைட் ஹவுஸ் குப்பம் கிராம நிர்வாகிகள் தங்கள் குடும்பத்துடன் லைட் ஹவுஸ் குப்பம் கிராமத்தில் வசிப்பதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்துள்ளார்கள். எந்த கிராமத்தாங்கெல்லாம் சேர்ந்துட்டு காலில் விழுன்னு சொன்னாங்களா, அவங்க எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்துள்ளார்கள். எழுதி வாங்கிட்டாங்க. இந்த குடும்பம் இங்கே இருக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனை இல்லைன்னு எழுதி வாங்கிட்டாங்க, தெரிவித்துள்ளார்கள். மேலும் தாங்கள் கொடுத்த புகாரின் பேரில் திருப்பாலைவனத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த இவங்க அடிதடி கிரைம் ஒன்று இருந்துச்சுல்ல, வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களையும் இவ்வழக்கில் எதிரிகளாக சேர்த்துள்ளார்கள். அவர் நம்மகிட்ட சொன்ன கிரீவன்ஸில் ஒன்று, சார்
பண்ணது இத்தனை பேர் பண்ணாங்க, யாரோ 1-2 பேரை பேருக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு விட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. வழக்கு விசாரணை முடிஞ்சு சார்ஜ் ஷீட்டு, டிராஃப்ட் சார்ஜ் ஷீட்டை கவர்மெண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறோம். தங்கள் குடும்பத்துடன் லைட் ஹவுஸ் கிராமத்தில் வசிக்க தகுந்த பாதுகாப்பு வழங்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை நல்லா பார்த்தீங்கன்னா லியோ, ஆர்டிகிள் 21 கீழே வாழும் உரிமையை அரசியலமைப்பு சாசனம் வழங்கியிருக்கிறது. ஓகேங்களா? அந்த அரசியலமைப்பு சாசனம் வழங்கிய ஒரு உரிமையை நிலைநிறுத்துவதற்கு ஒரு குடும்பம், நீதிமன்றம், காவல் நிலையம் எல்லா இடத்துலையும் அடைஞ்சும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல. அந்த நியாயத்தை நாம் பெற்று தந்துருக்கோங்க. இதை விட வேறு என்ன பெருமை வேணும்? இதுக்கு தான் நம்ம நடத்துறது. இவ்வளவு சிரமங்களுக்கு இடையில் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான காரணம் இதுதான். இன்றைக்கி சந்தோஷமாக காலைல ஒரு ராஜ்கமல் மெசேஜ் அனுப்பிச்சார். ரொம்ப நன்றிங்க, நீங்கள் தலையிடலைன்னா இது நடந்திருக்காது. அவரும் எல்லாம் தான் 1 வருஷமாக அலைகிறாரு. கடைசியாக தான் அவர் நம்மக்கிட்ட வந்தார். எஸ், எல்லா இடத்துலையும் அலைஞ்சு முடியல தான் 300 நாட்கள் நடந்து முடியலன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்தார். இன்றைக்கி சொல்யூஷன் கிடைச்சது. ஊரில் போய் இருக்கிறோம், அம்மா நல்லா இருக்காங்கன்னு கேட்டேன். இருக்காங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இதற்காக தான் நம்ம இந்த சேனலையே நடத்துகிறோம். எளியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாகத்தான் சவுக்கு மீடியா தொடர்ந்து ஒலிக்கும், எப்போதும் ஒலிக்கும்.